லவ் ஃபார் ஆல் ஹேட்ரட் ஃபார் நன். அஹ்மதிய இயக்கம் இதற்குத்தான் செயலாற்றி வருகின்றது. நீங்கள் பள்ளிவாசல் போய் பார்த்திருப்பீர்கள், யாராவது முஸ்லிம்கள் எப்படி 5 நேர தொழுகிறார்கள் என்று. ஒரே தலைவரின் கீழ் ஆயிரக்கணக்கான மக்கள் அணி அணியாக நிற்கின்றார்கள். அந்த அணிகளில் எந்த விதமான வேற்றுமையும் இல்லை. தொழிலாளியும் முதலாளியும் பணக்காரனும் ஏழையும் எஜமானனும் அடிமையும் எல்லாமே ஒரே சப்பில் ஒரே அணியில் நின்று கொண்டு தொழுகின்றார்கள். மகாகவி இக்பால் கூறினார்கள், एक ही सफ में खड़े हो गए महमूद अयाज, न कोई बंदा रहा न कोई बंदा नवाज, बंदा वो साहिब वो मोहताज वो गनी सब एक हुए, तेरी सरकार में पहुंचे तो सभी एक हुए. அரசனும் ஆடனும் முதலாளியும் தொழிலாளியும் உடைமையும் அடிமையும் எல்லோரும் ஒரே அணியாக நின்று கொண்டு தொழுகிறார்கள். உன்னுடைய திருசந்நிதியில் வந்தால் நாங்கள் எல்லோரும் ஒன்று. இந்த ஒருமைப்பாடு தான் இஸ்லாம் போதித்துக் கொண்டே இருக்கின்றது. அதே போன்று பணக்காரனுக்கும் ஏழைக்கும் இடையில் உள்ள அந்த வித்தியாசத்தை, இந்த தூரத்தை போக்குவதற்காக இஸ்லாம் கட்டளையிட்டிருக்கின்றது. உங்களுடைய பணத்தில் இருந்து, வருமானத்தில் மட்டுமல்ல, உங்களுடைய பணத்தில் இருந்தும் 2.5% ஏழைகள் கொடுக்க வேண்டும் என்று. இன்றைய முஸ்லிம் செல்வந்தர்கள், முஸ்லிம் அரசாங்கங்கள் திருக்குர்ஆனின் இந்த கட்டளை கேட்டவாறு நடந்து தங்களுடைய பணத்தில் இருந்து 2.5% ஏழைகள் கொடுப்பார்கள் என்றால் இன்று உலகில் ஒரு ஏழையும் காண இயலாது. இது உண்மை. இஸ்லாத்தின் போதனை ஒன்று. அந்த போதனை எவ்வளவு மகத்துவமிக்கதாக இருந்தாலும் அதனை நாம் செயலாற்றவில்லை என்றால் அந்த போதனை புத்தகத்துக்குள்ள மட்டும்தான் இருக்கும். அந்த அஹ்மதிய இயக்கத்தை பொறுத்தவரையில் நாங்கள் செயலாற்றிக் கொண்டே இருக்கின்றோம். ஒரு விஷயம் கூறி நான் முடிக்கின்றேன். பெரிய ஒரு தவறான எண்ணம் இஸ்லாத்தை பற்றி கூறப்படுகின்றது. இஸ்லாம் வாளால் பறக்கப்பட்டது என்று, முஹம்மது நபி வாள் எடுத்து யுத்தம் செய்தார் என்று. ஆனால் இது முற்றிலும் பொய்யான ஒன்று. ஏனென்றால் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இறை தூதர் என்று வாதம் செய்த பிறகு 13 வருட காலம் பல்வேறு துன்பங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் இன்னல்களுக்கும் ஆனார்கள். நூறுக்கணக்கான டிசைபிள்ஸ் மரணித்து விட்டார். அந்த நிலைமையில் தற்பாதுகாப்பிற்காக மட்டும் யுத்தம் செய்வதற்கு அனுமதி கிடைக்கப்பட்டிருக்கின்றது. உதின லில்லதீன யுகாத்திலூன பிஅன்னஹும் ஸுலிமு, எவர்கள் மீது போர் தொடுக்கப்படுள்ளதோ அவருக்கு போரிட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என்று. ஸ்ரீகிருஷ்ணஜி வந்த பொழுது கம்சர் எதிர்க்கவில்லையா? ஸ்ரீராமர் வந்த பொழுது ராவணர் எதிர்க்கவில்லையா? அதே போன்று முகம்மது வந்த பொழுது அன்றைய காலத்துள்ள கம்சர், அன்றைய காலத்துள்ள ராவணர், அபூஜஹல் போன்றவர்கள் எதிர்த்து கொண்டிருந்தார்கள். இறை தூதர்களுக்கு எதிர்ப்பு நிச்சயமாக இருக்கத்தான் செய்கின்றது. அந்த இறை தூதர்கள் தற்பாதுகாப்பிற்காக யுத்தம் செய்து கொண்டே இருந்தார்கள். நான்கு கூற விரும்புகிறேன் போல அவர்களை. திருக்குர்ஆன் கூறுகின்றதாவது, வலவுலா தஃபுல்லாஹி நாஸ பாதுஹும் அலா பாதின் லஹுத்திமத் ஸவாமி வ பியஉம் வ ஸலவாத்து வ மஸாஜித் யுஸ்கரு ஃபீஹா இஸ்முல்லாஹி. சில மனிதர்களுக்கு சிலரை கொண்டு பதிலடி கொடுக்கப்படாவிட்டால் கோயில்களும் ஆலயங்களும் மடங்களும் பள்ளிவாசல்களும் தரைமட்டமாக்கப்படும். கோவில்களை பாதுகாப்பதற்காக, மடங்களை பாதுகாக்கின்றதற்காக, ஆலயங்களை பாதுகாக்கின்றதற்காக, பள்ளிவாசல்களை பாதுகாக்கின்றதற்காக செல்ஃப் டிஃபென்ஸ் தேவைப்படுகின்றது. உண்மையான இஸ்லாத்தின் போதையின் அடிப்படையில் ஒரு கோயில் தகர்க்கப்படும் போது அது பாதுகாக்க வேண்டும் கடமை ஒரு முஸ்லிமுக்கு இருக்கின்றது. ஒரு மடம் தாக்கப்படும் போது அந்த மடத்தை பாதுகாக்க வேண்டும் கடமை ஒரு முஸ்லிமுக்கு இருக்கின்றது. ஒரு ஆலயம் தகர்க்கப்படும் போது அந்த ஆலயத்தை பாதுகாக்க வேண்டும் கடமை முஸ்லிமுக்கு இருக்கின்றது. திருக்குர்ஆன் கூறுகின்றது. அதே போன்று ஒரு மஸ்ஜிதை பாதுகாக்கிறதுக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் தேவை. கடந்த வருஷம் பாபரி மஸ்ஜித் நடைபெற்ற சம்பவம் உங்களுக்கு தெரியும். அது மிகவும் மோசமான செயல் என்று
பெருமதிப்பிற்குரிய சுவாமிஜி அவர்கள் நானும் பேசிக் கொண்டிருப்போது கடந்த வருடமே கூறியிருந்தோம். ஸ்ரீராமர் இருந்தால் நிச்சயமாக அவர் அனுமதித்திருக்க மாட்டார்கள் அந்த பாபரி மசூதியை உடைப்பதற்கு. அது மோசமான செயல், சந்தேகம் இல்லை. ஆனால் அதற்கு பகரமாக சில மடயங்களும் ஆலயங்களும் எதிர்க்கப்பட்டிருக்கின்றன. அது அதைவிட மோசமான. எந்த மடமும் எந்த பள்ளிவாசலும் எந்த ஆலயமும் தகர்க்கப்படக்கூடாது. அவைகள் ஏக இறைவனை வணங்கும் புண்ணிய ஸ்தலங்கள். ஆகவே எந்த இடத்தில் ஒரு சர்ச், ஒரு மடம், ஒரு ஆலயம், ஒரு கோயில், ஒரு மஸ்ஜித் தகர்க்கப்படுகின்றதோ அவைகளை பாதுகாக்க வேண்டும் கடமை முஸ்லிம் சமுதாயத்திற்கு இருக்கின்றது என்று திருக்குர்ஆன் கூறுகின்றது. சுருக்கமாக நான் ஒரு விஷயம் கூறி முடிக்கின்றேன். சீதையை காப்பாற்ற ராவணர் எதிர்த்து ராமர் போராடவில்லையா? நிச்சயமா போராடிக்கிறார். பஞ்ச பாண்டவர்களுக்கு துணைவராக பாரத போரில் ஸ்ரீகிருஷ்ணர் கலந்து கொள்ளவில்லையா? எந்த நோக்கத்திற்காக ராமர் படையெடுத்தாரோ, எந்த நோக்கத்திற்காக ஸ்ரீகிருஷ்ணர் படையெடுத்தாரோ அதே நோக்கத்திற்காக முகமது படையெடுத்தார்களே தவிர மார்க்கத்தை பரவை செய்வதற்காக அல்ல. என்ற திருக்குர்ஆன் கூறுகிறது லாய்க்ரா ஃபித்தீன், மார்க்கத்தில் எந்த விதமான பலாத்காரமும் இல்லை. ஃபமன் ஷா ஃபல்யூமின் ஃபமன் ஷா ஃபல்யக்ஃபுர். நீங்கள் விரும்பினால் ஏற்றுக்கொள்ளுங்கள், விரும்பவில்லை நிராகரித்துக் கொள்ளுங்கள். லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உங்களுக்கு உங்கள்கிட்ட மார்க்கம், எனக்கு என்னோட மார்க்கம். இந்த போதனை இருக்கும்போது எவ்வாறு சொல்ல இயலும் இஸ்லாம் பலாத்காரமாக பறக்கப்பட்டிருது என்று? பரித்ராணாய சாதூனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. பரித்ராணாய சாதூனாம், ஏழைகளை பாதுகாப்பதற்காக நான் வருவேன். விநாசாய துஷ்கிருதாம், மோசமானவர்களை அழிப்பதற்காக நான் வருவேன். தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. அஹ்மதியா ஜமாத்தும் கூறியது ஏதான் சொல்லுங்கக்கும் இடத்தில் நான் மீண்டும் கூற விரும்புகின்றேன். ஒவ்வொரு முஸ்லீமும் பகவத்கீதா நிச்சயமா படிக்க வேண்டும் என்ற நான் படித்தது அனுபவம் பெற்றிருக்கின்றேன், பூடாப்படுத்திருக்கின்றேன். அதே போன்ற இந்து சகோதரன் நான் கூற விரும்புகின்றேன், நீங்கள் திருக்குர்ஆன் படியுங்கள். ஸ்ரீகிருஷ்ணனுடைய போதனைகள் உங்களுக்கு அதில் கிடைக்கும். ஸ்ரீ புத்தருடையது, ஸ்ரீராமருடைய, ஸ்ரீ ஜீசஸ் கிரைஸ்டுடைய, சொரோஸ்டருடைய, கன்ஃபியூஷனுடைய போதனைகள் குர்ஆன் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் முஸ்லிம்களே குர்ஆன் படிக்க மாட்டார்கள் என்றால் மற்றவர் சொல்லி பிரயோஜனம் இல்லை. நாங்கள் என்றோ இங்கே ஒரு பெரிய ஒரு தவறு செய்ததாக, ஒரு பாவம் செய்ததாக சிலர் கருதுகிறார்கள். நேற்றும் சிலர் போன் செய்து கேட்டார்கள், ஏன் நீங்கள் ராமகிருஷ்ண மடத்தில் போய் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தீர்கள் என்று. நான் சொன்னேன், அங்கேதான் இந்து சகோதரர்கள் வருவார்கள் இஸ்லாத்தை பற்றி சொல்லிக் கொடுப்பதற்காக, இந்து மார்க்கத்தில் உள்ள புண்ணியமான தத்துவங்களை அவருக்கு எடுத்துரைப்பதற்காக மட்டுமல்லாமல், இஸ்லாமும் இந்து மார்க்கமும் ஒன்று, அடிப்படை ஒன்று அவர்கள் கெடுத்து காட்ட வேண்டும். உங்களோட பள்ளிவாசல் இந்துக்கள் வர மாட்டாங்க, பள்ளிவாசல் கூட்டம் போட்டா. அதுக்காக நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். நாங்கள் வெளியில பேனர் போட்டோம் இந்த கூட்டத்தை பற்றி. சில தாடி வச்ச முஸ்லிம்கள் வந்து எடுத்து பிடிங்கி போயிட்டாங்க. பெரிய ஒரு நல்ல வேலை செய்தாங்க. நாங்கள் செய்வது என்ன, செய்கிறது என்ன, இப்ப என்ன செய்து கொண்டிருக்கின்ற ஒரு மணி நேரமாக நமக்கு இடையில் யூனிவர்சல் பிரதர்ஹுட், அன்பு, நேசம், யூனிட்டி உருவாக்குவதற்காக நான் உங்கள் முன்னால் திருக்குர்ஆன் போதனைகள் எடுத்து வைத்தேன், ஸ்ரீகிருஷ்ண போதனைகள் எடுத்து வைத்தேன். இது தவறா? இது குஃப்ரா? நிச்சயமாக இல்லை. இஸ்லாத்தை பற்றி நன்கு அறிந்த HCF ஆண்ட்ரூஸ் எழுதுகிறார்கள், Islam is supremely unifying and not a dividing faith. One of the greatest of all blessings which Islam has brought East and West at a critical period in the human history is based on the divine unity. George Bernard கூறினார்கள், I have studied him. நான் முகமது பற்றி படித்திருக்கின்றேன். The wonderful man. If a man like him were to assume the dictatorship of the modern world, he would succeed in solving his problems in a way that would bring more peace and happiness in the world. இஸ்லாம் மார்க்கத்தை பற்றி நன்றாக ஆராய்ந்த மகாத்மா காந்திஜி கூறினார்கள், if Hindus study it reverently
they will love it as I love. இந்த அன்பையும் நேசத்தையும் உங்கள் முன்னால் வைக்கின்றதுக்கு தான் இந்த கூட்டத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. நான் மீண்டும் கூறுகின்றேன், இந்த கூட்டம் இங்கே மட்டுமல்ல, மெட்ராஸில் ஒவ்வொருவரும் நாங்கள் இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு ஏற்பாடு செய்கின்றோம். அங்கள் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மடத்தின் மிஷன் அதிபர் ஸ்ரீ கமலாத்மானந்த சுவாமிஜி எனக்கும் ஒரு நல்ல தொடர்பு இருக்கின்றது. ஒவ்வொரு கூட்டத்துக்கும் வருவார்கள், பேசுவார்கள். இந்தியாவில் மட்டுமல்ல, உலகெங்கும் இப்படிப்பட்ட டாலரன்ஸுடைய டீச்சிங்ஸ் நாங்கள் கொடுத்து கொண்டே இருக்கின்றோம். அமெரிக்காவிலும், ஆப்பிரிக்காவிலும், இந்தோனேஷியாவிலும், ஐரோப்பா நாடுகளும் ஸ்ரீகிருஷ்ணஜி அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள், முகமது நபி தான் கூறிக்கொண்டிருந்தார்கள் என்று இந்து சகோதரர்கள் செய்ய வேண்டும் வேலைகள் நாங்கள் செய்கின்றோம். புத்த சகோதரர்கள் செய்ய வேண்டும் வேலைகள் நாங்கள் செய்கின்றோம். நான் கடைசியாக 1-2 பிரார்த்தனைகள் கூறி என்னுடைய உரை முடிக்கின்றேன். அதர்வ வேதத்தில் ஒரு பிரார்த்தனை இருக்கின்றது. ஓம் யத்வித்காம்சோ யதவித்வாம்ச யனாந்தி சக்ரமாவயம் யூயம் நஸ்தஸ்மான் மிருஞ்சந்த விஸ்வே தேவா சஜோஷா சா ஸ்வாஹா. இதன் அர்த்தம் நான் கூறுகின்றேன். உலகநாதனே, நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை பொறுத்தருளி அந்த பாவங்களில் இருந்தும் எம்மை பிரித்து எமக்கு மோட்சத்தை அருள்வாயாக. திருக்குறானில் தான் இந்த பிரார்த்தனை கற்று வந்திருக்கின்றது. ரப்பனா லா துஆஹித்னா இன் நஸீனா அவ் அக்தானா ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல் லதீன மின் கப்லினா ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாகத லனா பிஹி வஅஃபு அன்னா வஃபிர் லனா வர்ஹம்னா அந்த மௌலானா ஃபன்சுர்னா லல் கௌமில் காஃபிரீன். இந்த ஆயத்தின் இந்த துஆ பிரார்த்தனையின் சமஸ்கிருத வடிவம் தான் நான் அதர்வேதம் உங்கள் முன்னால் வாசித்து காட்டினேன். அசதோமா சத்கமயா தமசோமா ஜோதிர்கமயா மிருத்யோமா அமிர்தம் கமயா. நீ என்னை தீமையிலிருந்து நன்மையின் பக்கம் கொண்டு வருவாயாக, என்னை அந்தகாரத்திலிருந்து வெளிச்சத்தில் கொண்டு வருவாயாக, மரணத்திலிருந்தும் நீர் நரத்திலும் நிரந்தர வாழ்க்கையின் பக்கம் கொண்டு வருவாயாக. இதே பிரார்த்தனை குர்ஆனில் நாம் ஓதுகின்றோம். அல்லாஹு வலியுல்லதீன ஆமனூ யுக்ரிஜுஹும் மினல் ظுலுமாத்தி இலன் நூர் துக்ரிஜுல் ஹய்ய மினல் மய்யித்தி வ துக்ரிஜுல் மய்யித்த மினல் ஹய்ய வ தர்ஸுகு மன் தஷாஉ பிகைரி ஹிசாப். ஈஸ்வர் அல்லாஹ் तेरे नाम सबको सन्मय दे भगवान. பொலிவு இந்தியாவிலிருந்து இங்கு வருகை தந்திருக்கும் கேரள மாநிலத்தின் அஹமதியா முஸ்லிம் ஜமாத்தின் சீஃப் மிஷனரியாக இருக்கும் மௌலானா முகமது உமர் சாஹிப் அவர்கள். இப்பொழுது உங்கள் முன்னால் கொழும்பு ராமகிருஷ்ண மிஷனின் தலைவர் சுவாமி ஆத்மகனானந்தா அவர்களின் உரை நடைபெற இருக்கின்றது. நான் சுவாமி ஆத்மகனானந்தா அவர்களை மிகவும் அன்புடன் இங்கு வந்து பேசுமாறு கேட்டுக்கொண்டேன். ஓம் சகனா பவது சகனோ புனக்து சக வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதே தமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நண்பர்களே, இதுவரை பேசிய மௌலானா முகமது உமர் அவர்கள்